ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிற ஒரு வேத வசனராக நம்ம சிந்தைகளை திருப்போம். வேதத்திலே எரேமியாவின் புஸ்தகம் அதிலே 9வது அதிகாரம் அதிலே 4வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் தெரிகிறான். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீங்கள் அவனவன் தன் தன் சகோதரனை நம்பாதிருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிநேகிதனை நீ நம்பாதன்னு வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல வேதத்துல வாசிக்கிறோம், மனுஷன் நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை நீ விட்டு விடுவது அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இல்லை இன்னைக்கு நிறைய உறவுகள் பெஸ்டிஸ் இருக்கிறாங்க, இன்னைக்கு ரொம்ப பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க. நீங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஹை லெவல்ல போயிட்டு இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்னால கிட்டு போகிற வாழ்க்கை அநேகமா இருக்கிறது. அதனால உலகத்துல கூட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி உலகத்துல சொல்லுவாங்க. அப்ப வேதம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, உன் சிநேகிதனை நீ நம்பாதேன்னு வசனம் சொல்லுது. நம்ம அவங்களதான் இன்னைக்கு நம்பிட்டு இருப்போம். ஒருவேளை என் ஃப்ரெண்டு கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கேன்னு சொல்லியிருப்பா, எங்க போனாலும் அவங்க கூட இன்னைக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஸ்கூல் படிக்கிறப்ப நாட்கள்ல அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, காலேஜ் போகும்போது உங்க கூட தாண்டி நான் காலேஜ் வருவேன், அவங்க கூட தாண்டா நான் காலேஜ் வருவேன்னு சொன்னாங்க. ஆனா காலேஜ் வரும்போது அவங்களோட சூழ்நிலையை பார்த்துட்டு அவங்க சென்றுட்டாங்க. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் உங்க கூடவே தாண்டா ஒர்க்குக்கு வருவேன், உன் கூடவே நான் இருப்பேன், லைஃப் லாங் நம்ம என்ன பண்ணுவோம், உன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காலேஜ் முடிஞ்சு அடுத்த நாளே அந்த உறவுகள் சில அந்த நட்புங்கிறது முறிஞ்சு போனதை பார்த்திருக்கிறோம். ஒருவேளை திருமணம் ஆகிற வரைக்கும் உங்க நட்பு இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பதாக நட்பு எங்க இருப்பாங்கன்னே தெரியாது. அதை நான் ருசிச்சிருக்கிறேன். ஆனா வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, எந்த சிநேகிதனையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஒருவேளை ஏதோ ஒரு சிநேகிதனை நீங்க நம்பி உங்க வாழ்க்கையை கர்த்தரை விட சிநேகிதனை நீங்க அதிகமா நம்பிக்கொண்டிருப்பீங்க அப்படின்னா நான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சிநேகிதன் தான் உங்க காலை வாரி விட்டுட்டு போவான். பல நேரங்களில் பாருங்க, சில மனுஷங்களை பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை சிக்கி கொண்டு இருப்பாங்க. சில 2 பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. தப்பு பண்ணும்போது நான் கூட இருக்கிறேன் பயப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்புல மாட்டிக்க போகும்போது அந்த சிநேகிதன் என்ன பண்ணுவானா, உங்களை கோர்த்துட்டு வெளியே ஓடிடுவார். அதனால தேவ பிள்ளைகளே, அதிகமான நட்பு உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டாம். நீங்க தேர்ந்தெடுக்கிற நட்பு அளவோடு வைத்துக் கொள்வீங்க அப்படின்னா அது மிகச்சிறந்ததா இருக்கும். அதனால சிநேகிதனை நம்பாதீங்க. உங்களை யாரெல்லாம் நீங்க அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்க இன்று முதல் அந்த பெஸ்டி யாரெல்லாம் நம்புறதை விட்டுட்டு ஆண்டவர் மேல மாத்திரம் நம்பிக்கை வைங்க. ஏன்னா அவர் ஒருவர் மட்டும் தான் மாறவே மாட்டாரு, மிச்சம் எல்லாருமே மாறி போயிடுவாங்க. அதனால கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.